பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆறுதலின் சத்தத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் தேவை. நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் தோற்று போகிறேன். ஒரு வியாபாரம் தொடங்கலான்னு பார்க்குறேன், இல்லை வியாபாரத்தை தொடங்கினா அதில் ஒரு நஷ்டம். படிப்பின் காரியத்தில் போனால் அதில் ஒரு தோல்வி. குடும்பத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியல. என் வேலை ஸ்தலத்தில் போனால் அங்கே ஒரு தோல்வி. இப்படி தொடர்ந்து தேவ கரத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தொடர்ந்து தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஜெயம் வராதா, எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வராதான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேச போகிறார். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறேன். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எந்த ராஜா ஆட்சிக்கு வந்தாலும் தானியேலின் காரியம் மட்டும் ஜெயமா இருந்தது. எப்படிங்க இது? தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாயிடுச்சு? அதே 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தினமும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதனாய் தானியேல் காணப்பட்டார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் வரணும்னா தேவ சமூகத்திலே உங்கள் முழங்கால்கள் முடக்கப்படணும். அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நீங்க மாறணும். ஜெபம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, உங்கள் ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், படிப்பின் காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம். எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு ஜெயம் வேணும்னாலும் ஜெபிக்காம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபமே ஜெயம். வாயில சொல்றோம், செயல்முறையில செய்யறோமா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெயம் வேணும்னா தானியேலை போல முழங்கால் படியிடுங்க. தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாறுங்க. உலகத்தின் காரியத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? வீண் கதைகளை பேசுவதற்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? டிவிக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? தேவ பிள்ளைய, நீ ஆண்டவருக்கு செலவு பண்ணுகிற, ஆண்டவரோடு கூட செலவு பண்ணுகிற ஒவ்வொரு வினாடிக்கும் உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, தானியேலின் காரியம் எல்லார் மத்தியிலும் ஒரு ஜெயத்தோடு இருந்ததுன்னா அதற்கு முதல் காரணம் முழங்கால் படியிட்டு 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாய் இருந்தால். உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ஜெபத்தை மட்டும் விட்டுவிட மாட்டேன் என்று உறுதியாய் இருந்தது நிமித்தமாய் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. இன்றைக்கு உங்கள் காரியம் ஜெயமா இருக்கணுமா? முழங்கால் படியிடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. இன்றைக்கு ஜெயம் கர்த்தர் சமூகத்தில் உங்களுக்கு புறப்பட்டு வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் மட்டும் வரும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல ஜெபிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, முழங்கால் படியிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். செய்திங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.